இது கதைலாம் இல்லைம்மா. ஒருவேளை புதுசாக வந்தவங்க கொஞ்சம் பேர் இருப்பீங்க. தம்பி ஆனந்த், தம்பி மலேசியாலேருந்து வந்திருக்குது. அவங்க அம்மா அங்கே உட்காந்துருக்காங்க. அவனுக்கு அப்பா இறந்துட்டாரு. விதவை அவங்க அம்மா குடிச்சிட்டு கேங்கில் தண்ணி அடிச்சுட்டு ஒவ்வொரு நாளும் வீட்டுக்கு வரும்போது அவங்க அம்மா அடிப்பாங்களாம். அது அடி வாங்குறது கூட தெரியாமல் போய் படுப்பானா. நம்ம கூட்டத்துக்கு வரும்போது வாட்சிங்கெல்லாம் தெரியுதானே, இதை தான் பார்த்தானா எப்பா பெரிய கோடி சொல்றார் அப்படின்ட்டு. ஆனால் அதே கூட்டத்தில் ஒரு நாள் வந்து நின்னா, இல்லை நீங்கள்லாம் லைனில் வந்து ஜோம் பண்ணுற மாதிரி வந்து நின்னா. அவங்க அம்மா இருக்கிறதுனால இன்னைக்கு சொல்கிறேன். அவங்க அம்மா அங்கே உட்காந்துருக்காங்க. உங்களுக்கு என்ன தம்பி அப்படின்னு. எனக்கு அவனை யாருன்னு தெரியாது. எனக்கு 30 வருஷம் ஆஸ்மா அப்படின்னா. நெஞ்சில் ஒரு குத்து விட்டேன் தெரியும். நான் அடிப்பினால நான் கீழே விழுந்தான், அவ்வளோதான் எனக்கு தெரியும். அதோட அடுத்தவங்களுக்கு நான் ஜோம் பண்ணிட்டு போவேன். இவன் யாருன்னு எனக்கு தெரியாது, அவன் பேர் தெரியாது. 6 மாதம் கழிச்சு ஒரு பாஸ்டர்கிட்ட கேட்டிருக்கான், எப்படியாவது அவரை ஏற்றுறது என் காரில் ஒரு வாட்டி அவரை ஏற்றுறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு. அவரை பாஸ்டர் எப்படியாவது ஏற்றுறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு அவர் முடியாதுன்ட்டார். ஃபர்ஸ்ட் ஏறண்ணா தெரியும் உங்களுக்கு, பாஸ்டர் ஏறண்ணா நம்ம வந்திருக்காரு, உங்களுக்குலாம் தெரியும். ஒரு ஏறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. அவர் இல்லை முடியாதுன்ட்டார். அப்புறம் அவங்க அம்மா மூலியமா இன்னும் ரெக்கமெண்டேஷன் மூலியமா சரி ஓகேன்ட்டு ஒரு நாள் ஏற்ற வந்தான். அவரும் இவனும் அந்த ஒரே குத்து தான், அந்த ஒரு டச் தான். நான் ஏறுறதுலேருந்து நான் மலேசியாவில் இறங்குறதுலேருந்து ஏற்றுற வரைக்கும் அவன் தான் என் கூட ஃபுல்லாக இருப்பான். பணக்கார கோடீஸ்வர பாஸ்டருங்க கிட்ட டேட் வாங்குறதெல்லாம் அவங்க இவங்கிட்ட கேட்பாங்க, எப்படியாவது எங்களுக்கு 2 நாள் கொடுங்க, பாஸ்டர்கிட்ட வாங்கி கொடுங்க. கேங்கில் இருந்த பையன், அடிதடியில் இருந்த பையன், இன்னைக்கு அவன் தான் எனக்கு மொத்தமாக மலேசியா ஃபுல்லாக என்னை தூக்கி சுற்றுற அளவுக்கு கட்டுறவனை ஆசிர்வதிச்சு வச்சிருக்கிறேன். ஆண்ட ஒரு காரணம் வந்துச்சுன்னா நீ நீ ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம். ஆனா கர்த்தர் கரம் வந்தா யோசிச்சு பாருங்களேன். அது மட்டும் இல்ல, நான் வந்துட்ட பிறகு இவன் போய் கை வைப்பான், கட்டி மறையும், காது திறக்கும், கிட்னி மாறும், நடக்காதவங்க நடப்பாங்க. நான் பைபிள் காலேஜுக்கு போனது கிடையாது, ஒன்றும் பண்ணது கிடையாது. ஏசப்பா வந்தாருன்னா, ஏசப்பா தொட்டாருன்னா, நீங்க பாருங்க எப்படி மாப்பிளமா நிக்கிறான் பாருங்க, சூட்டு கிட்டும் போட்டு. அடிதடி ஆளவன், படிக்காத பையன். உங்களுக்கு தெரிஞ்ச வசனம்லாம் அவனுக்கு தெரியாது. ஆனா அவன் போய் பிரசங்கம் பண்ணானா மகிமை இறங்கும். உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்குலாம் அவனுக்கு வசனம் எல்லாம் தெரியாது. அவன் கை நீட்டினானா வல்லம் இறங்கும். எதுக்கு அவனை நிற்பாட்டி சொல்றான்னா, சும்மா லைன்ல வந்தவன் தான். ஏதோ ஒரு ஆளுக்குள்ள ஒரு ஆளா வந்தான், அவங்க அம்மா இருக்காங்க அதனால சொல்றான். ஆண்டவர் உன்னை தொட்டாருன்னா, எனக்கு நீங்க வந்தது தெரியாதாங்க. இந்த நேற்று தான் இப்போ வரும்போது தான் சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு நாங்கள் மேடையில் இருக்கும்போது ஆண்டவர் சொன்னார், என்னை எப்படி இந்தியாவில் பயன்படுத்துகிறாங்களோ ஆண்டவர் இன்னும் கொஞ்ச நாளில் உங்களை அப்படியே பயன்படுத்த போறார். இதெல்லாம் அப்படியே நடக்கும் ஆண்டவர் சொன்னார். ஏன்னா நான் வர முடியாதுல்ல எல்லா நாட்களும், புரியுதா? அந்த கேப் யார் ஃபில் பண்றது? நம்ம மாதிரி பசங்க. ஏமா